ஐ திங்க் ஒரு ஆப்போனண்ட் வந்து ஆன்ஃபீல்டில் இருக்கட்டும் இல்லை அவங்க ஹோம் கிரவுண்டில் இருக்கட்டும், நாங்கள் லிவர்பூலாக அட்டாக் பண்ணுவோம், நாங்கள் ஓப்பனாக ஸ்பேஸ் விடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா we will always play. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கேக்போ டிராப் இன் பண்ணி ஆடினா இருக்கட்டும், சொபஸ்லை ஆடினா இருக்கட்டும், மெக்காடிஸ்டர் ஆடினா இருக்கட்டும், பாஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் எடுத்தான். அவனோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் மிட்ஃபீல்டில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது எதுக்கு அவனை தூக்கி ரைட் பேக்கில் போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட வியூ. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு கர்டிஸை தூக்கி ரைட் பேக்கில் போட்டோன்னா சோபோஸ்லை கேன் பிளே இஸ் நேச்சுரல் மிட்ஃபீல்டு. அவன் இன்னும் கேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இன்னமும் நல்லாவே பண்ணலாமே. இப்போ வந்திருந்து பார்த்தீங்கன்னா அவன் ஜியோ ஏஓ குடுக்கலினா கூட ஐ கேன் விசிபிளி சி 10 வாட்டி பின்னாடி வரான். பின்னாடி வந்து பாலை வின் பண்றான், இன்டர்செப்ஷன் பண்றான், டேக்கிள்ஸ் பண்றான். Hopefully he has understood now that he is no longer the main man. ஆனா doesn't mean he is not important. Wednesday preview பண்ணும்போது இவன் இருப்பான், ஃப்ரைடே சாக்டு, சாட்டர்டே வேற எவனாவது மேனேஜர் வருவான். அந்த மாதிரி ஒரு கிளப் அது. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? பயங்கரமான ஒரு வின்னு, கான்ஃபிடென்ட்டான ஒரு வின்னு. சாலா இஸ் பேக், பேலண்டாரு இப்பவே கொடுத்து வச்சிருங்க அவருக்கு. இதுதான் சார் நம்ம பசங்களே இப்படிதான் சார். ஒத்த கேம் ஆனா அவ்வளவுதான், சாலா இஸ் பேக், பேலண்டாரு கொடுத்துடலாம், அங்க கொண்டு வரலாம், இங்க கொண்டு வர. ஒத்த கேம் சீசனுக்கே கேம் தலைமை இப்பதான் பரவாயில்ல பண்ணிருக்கான். ஸ்ட்ரெயிட்டா பேலண்டார் சவுச்சு. ஆனா கொண்டு போலாம். ஏன்னா ட்ரெண்ட் ஒரு கேம் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு மெட்ரிடுக்கு. ஒரே கேம்ல பயங்கரமா நம்மளுடைய ஆர்டினரி கேம் அங்க வந்து ஆடினா ரியல் மெட்ரிட். இப்ப இன்ஜினியர் இருந்து வந்து he is a generational right back. There cannot be any other player like Trent. ஏண்டா 7 வருஷமா தொண்டையிலேயே பேசிக்கிட்டு இருந்தோமே, அப்ப எல்லாம் வந்துட்டு ஒரு வய சட்டவன்ல அது வன தெரியாது இது வன தெரியாதுன்னு குத்த மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க. ஒரு கேம்டா, ஒரே ஒரு கேம் தான் உங்களுக்கு ஆடி இருக்கான் இப்போ. அதுக்குள்ளார ஜெனரேஷனல் ஆனால் ஓகே. அதனால சாலா நம்ம கொண்டு வேணா, சாலா இது பார்சலோனா ஆடினு வச்சுக்க இந்நேரம் 3 பேலண்டர் வாங்கியிருப்பான். வேண்டைக்கு கீழ் பார்சலோனா போயிருந்தானே இந்நேரம் 4 பேலண்டர் வாங்கியிருப்பான் அவன். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் பார்க்கும்போது கரெக்ட் தான். ஒரு மேட்சை 8 பேலண்டர் கொண்டு போயிடலாம் சாலாவி, பொண்ணு பிரச்சனை கிடையாது. ஒரு மேட்ச் ஆடிட்டான். இல்லை, ட்விட்டரில் எதுக்கு அது சொன்னேன்னா, ட்விட்டரில் நான் பார்த்தேன், அதாவது எல்லா சாலா ஒரு கேம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோன்னே ஃபேன் பாய் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குல்ல நிறைய, எல்லாரும் வந்து ஹவு டேர் ஸ்லாட் அண்டர் எஸ்டிமேட் அவர் கிங்கு, இந்த மாதிரி ஹவு டேர் இ பெஞ்ச் ஹிம், இந்த மாதிரி நீங்கள் பெஞ்ச் பண்ணலைன்னா இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் யூ வில் கெட் எவ்ரி வீக். பார்த்தோமே இந்த மாதிரி தான் பார்த்தோம். எல்லா கேமும் பார்த்தோம், வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறா, ஒரு கேம் எத்தனை எபிசோட்ல நானே கேட்டிருக்கேன், டே ஒரு 50% ஆடுறா, ஒரு 50% நீ கொடுத்தா போதும், 100% கூட வெளியே கெஞ்சிருக்கேன். ஒத்த கேம் மதிச்சது இல்ல. இந்த கேம் தான் ஒழுங்கா மதிச்சான், இந்த கேம் தான் ஒழுங்கா ஃபைனலா ஆடினான். அப்பா ரொம்ப ரொம்ப மோசமான சீசன்ல ஒரு பயங்கரமான ஸ்பார்க்கா வந்து இந்த கேம் சாலாக்கு வந்துட்டு இருந்துச்சு. பட் ஓவராலான்னு பார்த்தோம்னா பிரிட்டி கம்ஃபர்டபுள் கேம். ஸ்டார்ட் டு எண்டு வந்து எதையுமே பிரைட்டனுக்கு கொடுக்காம pretty கம்ஃபர்டபுளா ஜெயிச்சோம். இட் வாஸ் ரியலி குட் டு see. ஆமாம். பட் எனிவே எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து லிவர்பூல் 3 பிரைட்டன் 0 FA கப்பு அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிடுச்சு. ஸோ அதோட அந்த கேமோட ரிவ்யூ இது. வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சப்ஸ்கிரைபர் நிலைமை வந்து 3619. நான் இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் பேஜை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பார்த்தேன். அது பார்க்கும்போது ஒரு சில டேட்டாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் தாங்க, நம்ம நிறைய டேட்டாலாம் நல்லா இருக்கு அந்த பேஜ் எல்லாம் பாக்குறதுக்கு. ஆனா ஒரு விஷயத்துல நான் அசந்து போயிட்டேன். என்ன தெரியுமா? அதாவது இதுல ஒரு 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 இது காமிக்கும், அது எந்த டிவைஸ்ல பாக்குறாங்க அப்படின்னு சேனல் இருக்கு இல்லையா, உங்களுக்கும் தெரியும். அது மொபைல் போனும் ஓகே, கம்ப்யூட்டர் ஓகே, அக்செப்டட், எல்லாருமே அது ரெண்டுத்துல தான் ஜென்ரலா பார்ப்பாங்க. 6% ஆஃப் பீப்புள் வந்து டிவியில போட்டு பாக்குறாங்க நம்ம 2 பேர் மூஞ்சிய. அப்படி டிவியில போடுற மாதிரியா இருக்கு நம்ம 2 பேரும் மூஞ்சி எல்லாம் கணக்கிடக்கூடாது. நம்ம வாரம் வந்து ஸ்பியூ பண்ற ஷிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவே எவ்வளவு பெரிய கமிட்மெண்ட் அவங்க பண்றது. டிவியில பார்த்து இந்த 2 மூஞ்சிய வேற ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பார்க்கணும்னு ஒரு முடிவெடுத்து வேற பாக்குறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால மக்களே 3rd மினிட் வரைக்குமே நீங்க வந்திருந்தீங்கன்னா பெரிய வெற்றி தான். உங்களுக்கு இப்பவே பெரிய வெற்றி தான். பெரிய லெவல்ல பார்த்தவே இல்லை. என்னன்னா ஒரே ஒரு வேண்டுகோளா நானும் சேர்த்து வச்சுக்கிறோம். சப்போஸ் நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தோணுச்சுன்னா ஓகே, நல்லா தான் பேசிக்கானே கெட்டதா பேசிக்க, என்னவா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது, எந்த ஆப்ஷன் வேணாலும் இருக்குது.
அதெல்லாமே பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லயோ இல்ல ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட இதுலயோ போட்டு அதுக்கு மேல உங்க கமெண்ட் அந்த இதுல கேப்ஷன்ல இல்ல இவங்க தப்பா பேசியிருப்பாங்க, இல்ல இவங்க கரெக்டா பேசியிருக்காங்க, இல்ல என்னோட ஒப்பீனியன் இப்படி இருக்கு, என்னோட ஒப்பீனியன் அப்படி இருக்கு அப்படின்னாச்சும் நீங்க வந்து பண்ணி போட்டு இல்ல அது போட்டுட்டு எங்களுடைய காப் கருத்து அண்டர்ஸ்கோர் எல்எஃப்சி ட்விட்டர்லயும் ஹேஷ்டேக் காப் கருத்து அண்ட் ஹேஷ்டேக் @காப் கருத்து இன்ஸ்டாகிராம்ல இதெல்லாம் டேக் பண்ணி உங்களுடைய ஸ்டோரியிலயோ உங்களுடைய ட்வீட்லயோ போட்டீங்கன்னா நாங்க அதுக்கு பதிலும் சொல்றோம். அதுவும் இல்லாம என் காமெண்ட்ஸ்லயே வைங்க. பட் இப்படி பண்ணீங்கன்னா ஒரு 4 பேர் என்ன இது லிவர்பூலுக்குலாம் ஃபேன் பேஜ்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்க்க அப்படியே அவங்க பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியுமா, போன வாரம் ஒருத்தர் ரீச் அவுட் பண்ணி என்ன ப்ரோ ஃபேன் பேஜ்ல வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னாரு. ஏங்க நான் 3 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு நாங்க எவ்வளவுதான் இதை வந்து பப்ளிசைஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே உங்களோட ஹெல்ப் இல்லாம முடியாது. இப்ப சொன்னாரு பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய பெரிய ஹெல்ப். 6% மக்கள் வந்து டிவியில பாக்குறீங்கிறதே வந்துட்டு எங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஐயோ அது என்னது அன்எக்ஸ்பெக்டடா இல்ல எடை போட முடியாத அளவுக்கு கொடுக்கற சந்தோஷம். அது இங்கிலீஷ்ல என்னன்னு எனக்கும் தெரியாது, விட்டுருங்க. எனக்கும் தெரியல, அதனால தமிழ்ல வேணும், தமிழ் பாட்காஸ்ட் தமிழ்ல சொல்லுவோம். ஆமா, எடை போட முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். போன்ல பாக்குறவங்களா இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ல பாக்குறவங்களா இருக்கட்டும், எங்க பாத்தீங்கன்னாலுமே முடிஞ்சா இதை அப்பப்போ வந்து நீங்க டிஃபர் பண்ணலாம், அக்ரி பண்ணலாம், என்ன பண்ணலாம். பட் அதை நீங்க எடுத்து போட்ட 4 பேருக்கு வந்து காமிச்சீங்கன்னா ஓ பரவாயில்ல இது இருக்கு அப்படின்னு. மற்ற ஃபேன்ஸ் இப்ப நம்மளுடைய ஃபேன்ஸும் வந்துட்டு இப்ப 5th மினிட் வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா நீங்க லைக் போட்டே ஆகணும், போடாம இது பண்ணல கண்டிப்பா அது வேற ஒண்ணு இருக்குது. மற்ற ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த ஒரு டைம் லைன் வச்சு இல்ல ப்ரோ அப்படி எங்க டீம் வந்து இப்படி பண்ணிருக்கு, உங்க டீம் இப்படி பண்ணிருக்கலாம்ல அப்படிலாம் கேள்வி கேக்குறீங்க. விச் இஸ் ரொம்ப நீங்க கமெண்டே வைக்கலீனா நம்ம எதுக்குடா வீடியோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். மெயினா கமெண்ட்ஸ் லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பெல் ஐக்கன் போடுறீங்க, கமெண்ட் வைக்கிறீங்க. 6 நிமிஷம் ஆக போது இன்னும் நீங்க கமெண்ட் வச்சிருக்கணும். ஆமா ஆமா, நான் பண்ண வேண்டிய அட்மின் வேலையை கௌதமே எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்ல @காப் கருத்து இன்ஸ்டாகிராம் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. நீங்க இப்போ பப்ளிக் அக்கௌண்ட் எங்களோட அந்த பாட்காஸ்ட் அக்கௌண்ட். ஸோ அது நீங்க அதுல போடுற ஸ்டோரிஸை நீங்க டைரக்டா உங்க ஸ்டோரிஸ்லயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்படியும் போட்டு நீங்க கமெண்ட்ஸ் வைக்கலாம். ஸோ அதுவும் பண்ணுங்க, எங்களுக்கு அது தெரியும். எங்களுக்கு நீங்க டேக் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கும் தெரியும் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்கிறது. பட் ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதுக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 3619 4000 டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு அரௌண்ட் 380 போல வரணும். எப்படியாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள். எந்த கிளப் ஃபேனாக இருந்தாலும் சரி, கௌதம் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே நம்ம பிரைட்டன் கேமுக்கு வருவோம். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல கூல் காம் அண்ட் கலெக்டட் பர்ஃபார்மன்ஸுங்க. இது வந்து ஒரு பெரிய லைக் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு இல்லை, லைக் இட் வாஸ் என்ன சொல்கிறது, ஒரு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் வின்னு. லைக் நல்லா இருந்துச்சு. அதாவது இட் வாஸ் லைக் வாட்சிங் லிவர்பூல் லாஸ்ட் இயர் அந்த டைட்டில் ஜெயிச்ச போது அந்த இனிஷியல் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 7 மாசம் பார்த்த மாதிரி அதே ஃபீலிங் இருந்துச்சு இந்த கேம் பார்க்கும்போது பிரைட்டனுக்கு. வாட் டிட் யூ திங்க் ஹேப்பன்ட்? ஏன்னா இப்போ லாஸ்ட் 5 கேம்ஸ்ல வந்து 4 வின் 1 லாஸ். கேரபேக் கூட வின், நியூகாஸ்டல் கூட வின், சண்டர்லாண்ட் கூட வின், இந்த வின். நடுவுல மேன் சிட்டி கேமும் we played pretty well, but obviously we didn't win that game, but we played very well. அந்த கேமுமே வந்துட்டு it was a really good game தான். So what do you think suddenly happened in the last 5 gamesல 4 வின் ஒரு டிரா ஒரு லாஸ்ங்கும்போது எப்படி? இல்லை அதுதான் நான் வந்து I've been saying இது பிரைட்டனுக்கும் இது பொருந்தும். பட் இதே தான் சிட்டி சண்டர்லாண்டை தவிர நீங்கள் அந்த சொன்ன அந்த 5 அப்போனெண்ட்டில் மற்ற 4 பேருக்கும் இது பொருந்தும். ஐ திங்க் ஒரு ஆப்போனண்ட் வந்து ஆன்ஃபீல்டில் இருக்கட்டும் இல்லை அவங்க ஹோம் கிரவுண்டில் இருக்கட்டும், நாங்கள் லிவர்பூலாக அட்டாக் பண்ணுவோம், நாங்கள் ஓப்பனாக ஸ்பேஸ் விடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா we will always play well அந்த டீமுக்கு அகேன்ஸ்ட். கேரபாகும் சரி, மேன் சிட்டியும் சரி, இந்த பிரைட்டனும் சரி, அண்ட் வேற யார் சொன்னீங்க, சண்டர்லாண்டை விட்டுருங்க, நியூகாஸ்ல், இவங்க 4 பேருமே வந்து அட்டாக் பண்ணாங்க. அவங்க வந்து கோல் போடணும்னு நினச்சாங்க. அண்ட் இப்போ நியூகாஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தான் ஃபர்ஸ்ட் கோலும் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம நல்லா தான் ஆடுவோம். ஏன்னா நீங்கள் இந்த டீம் வந்து ஹவு இட் இஸ் பில்ட்னா டிரான்சிஷன்ஸுக்குன்னு இல்லை, பட் இட் இஸ் லைக் எக்ஸ்ப்ளாய்டிங் ஸ்பேஸ். நமக்கு அந்த ஸ்பேஸில் இவங்க எல்லா பிளேயர்ஸுமே ஸ்பேஸில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து இந்த 5 வின்ல எது பிடிச்சிருந்ததுன்னா அந்த சண்டர்லாண்ட் வின். நாட் ஜஸ்ட் பிகாஸ் சண்டர்லாண்ட் ஒரு பயங்கரமான ஹோம் ரெக்கார்டு இருக்குது, அதை பிரேக் பண்ணோம், அதுக்காக மட்டும் இல்லை, இட்ஸ் அ பிக் திங். ஏன்னா அங்கே போய் வந்து ஒரு ஆர்சனல் சிட்டியாலேயே ஜெயிக்க முடியாத ஒரு வென்யூவில் வந்து நம்ம போய் ஜெயிச்சிருக்கோங்கிறது வந்து இட்ஸ் அ பிக் திங். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அந்த வின் எதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தட் வாஸ் த கேம் வேர் ஐ சா ஓகே ஸ்லாட் வந்து மாற்றலாம்,
அப்படின்னு அந்த அவரோட அப்ரோச்சே அவர் மாற்ற முடியுங்கிறத வந்து அவர் காமிச்சிருக்காரு நமக்கு அஸ் ஃபேன்ஸ். நம்ம மிட் பிளாக் போடுவோம், சண்டர்லாண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், அவங்க மிட் பிளாக்கு அகேன்ஸ்டாக நம்ம நல்லா ஆடுவோம், நமக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். இதெல்லாம் நாங்கள் சண்டர்லாண்ட் ரிவ்யூ வீடியோலே பேசிட்டோம், சொன்னாலும் ரொம்ப டீட்டெயில்டாக போகலன்னா. பட் அது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. பட் அந்த ஒரு கேமில் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுது நமக்கு, இப்படிலாம் நாங்கள் ஒரு மிட் பிளாக் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த கேமை தான் நான் வந்து ஐம் டேக்கிங் இட் அஸ் த மோஸ்ட் பாசிட்டிவ் இந்த 5 கேமில். பட் இதுவும் ஒரு பெரிய வின் தான், பட் மெயின்லி பிகாஸ் பிரைட்டன் வந்து தே வாண்டட் டு அட்டாக், அவ்வளோதான். I thought the same. I thought in the pre-match slots on ourselves and Brighton, we are going against what the league is doing in terms of scoring, playing physically or playing set pieces. நாங்க ரெண்டு கிளப் மட்டும் தான் we are going against that model. இது வரைக்கும் we've done the same thing throughout the season, and both of our teams have been hit with injuries at multiple stages in the season. ரெண்டு பேருமே we have been unlucky with that aspect as well. அப்படின்னு சொல்லிட்டு pre-matchல சொல்லியிருந்தாரு. வெரி கம்ஃபர்டபுள். எனக்கு வந்து இந்த கேமில் நிட்பிக் பண்ணுற ஒரே விஷயம் வந்து, இந்த கேம்ன்ட்டு இல்லை, நம்ம ரெண்டு பேருமே பல கேமில் சொல்லிக்கிற ஒரே விஷயம், இந்த ஃபஸ்ட்டு 15, 20, 25 மினிட்ஸ் இந்த கேம்லேயும் சேம் டிஎன்ஏ, சேம் இது. அந்த 25 மினிட்ஸ் ஏன் யூ ஜஸ்ட் வாண்ட் டு சோக் இன் த ப்ரெஷர், ஆர் யூ ஜஸ்ட் வாண்ட் டு லைக் சிட் பேக் அண்ட் அப்சார்ப் எவ்ரி திங் அண்ட் தென் ஸ்டார்ட் பிளேயிங் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் டூ யூ ஃபீல் இது ஒரு ரெக்கரிங் பேட்டர்ன் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ டூ யூ ஃபீல் இட் இஸ் வாட் ஸ்லாட் சேஸ், ஓகே நம்ம 20 மினிட்ஸ்ல முதலியே பயங்கரமா எனர்ஜி யூஸ் பண்ணி பண்றதுக்கு பதிலாக சிட் பேக் பண்ணுவோனா, இல்ல நம்ம பிளான் வேற ஆனா இப்படி மாறிடுங்கிறது தோணுதா? ஐ திங்க் பிளான் வேறன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க அந்த எனர்ஜி, ஹை எனர்ஜி ஆடுறோம், பட் அந்த மாதிரி ஸ்லாட் இப்போ கிளாப் அந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 70 நிமிஷம் பயங்கரமாக அட்டாக் பண்ணுங்கன்னா இட் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா கிளாப்போட ஸ்டைலே அந்த மாதிரி. பட் கிளாப்பையும் ஸ்லாட்டையும் கம்பேர் பண்ணல, பட் இந்த ஒரு விஷயத்துக்கு நான் சொல்கிறேன், ஸ்லாட் வந்து அவரோட ஸ்டைலே வந்து கிளாப் மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் அட்டாக் பண்ணுவோங்கிற அந்த ஒரு ஸ்டைல் இல்லை. இட் இஸ் வந்து பில்ட் ஆன் வந்து நாங்கள் பாலை வச்சுப்போம், ஒரே ப்ரீ கேமில் சொன்ன மாதிரி நாங்கள் பாலை வச்சுப்போம், பொசிஷன் பேஸ்டாக பண்ணுவோம் எல்லாத்தையும் அப்படின்னு. இப்போ எனக்கு என்னன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஜஸ்ட் த பிளேயர்ஸ், அவங்க வந்து மெதுவாக ஆரம்பிக்கணும், ஸ்லாட் என்ன சொல்லி பேர் காமாக ஆரம்பிங்க, கம்போஸ்டாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. பட் தட் டசன்ட் மீன் நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது. அதாவது வந்து எப்போ பார்த்தாலும் சென்டர் பேக்டே பால் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரைட்டனும் வந்து முன்னாடி வந்து புஷ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி பால் எடுத்துருவான். பிரைட்டன் இல்லை, எந்த ஆப்போனண்ட்டும் அதை தான் பண்ணுவான். ஸோ நீங்கள் வந்து காமா ஆரம்பிக்கிறது வேற, டிஃபென்சிவாக ஆரம்பிக்கிறது வேற. இவங்க வந்து ஆரம்பிக்கும் போது டிஃபென்சிவ் மென்டாலிட்டியோட போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ தட் ஓகே நம்ம வந்து ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணணும், ஒரு 20 நிமிஷம் அப்சர்வ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அட்டாக் பண்ணலாம். ஓகே 20 நிமிஷம் அப்சர்வ் பண்ணிட்டேன்னா அட்டாக் பண்ணலாம். அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்தில் அவன் கோல் போட்டானா நீ என்ன பண்ணுவ? அதை தடுக்கிறதுக்கு தான் பண்றாங்களே எனக்கு தோணுது. எக்காரத்தை கொண்டு கன்சீட் பண்ணிடக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ்ல வந்து எக்காரத்தை கொண்டு கன்சீட் போடலீங்கன்னா பரவாயில்ல, the game will come to us, ஆனா நம்ம கன்சீட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இது நல்லதா கெட்டது? என்னை பொறுத்த வரைக்கும் அது கெட்டது. ஏன்னா வந்து யூ ஷுட் நெவர் ஸ்டார்ட் அ கேம் வித் தட் நெகட்டிவ் ஆட்டிடியூடு. யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் டு ஸ்கோர். ஓகே நீங்கள் வந்து டிஃபென்சிவ்லி கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக வந்து ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, பின்னாடி டிஃபென்சிவ்லி கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் அட் த சேம் டைம் வந்து அட்டாக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு டிஃபென்சிவாக இருக்கணும்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தில் கோல் போட்டு நீங்கள் இப்போ நான் ஒரு அப்போனண்ட்டாக போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஈவன் கேமில் ஆடும்போது இப்போ நான் ஆஸ் அ ஸ்ட்ரைக்கர் நான் வந்து பார்க்குறேன், என்னடா இவனுக்கு சென்டர் பேக்கை தாண்டி வரமாட்டேன்றானுங்க, ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறானுங்க அப்படின்னாக்க நான் என்னோட மிட்ஃபீல்டர்ஸ்ட்டை சொல்லுவேன், டே கொஞ்சம் முன்னாடி வாடா, நான் ப்ரெஷர் போட்டேன்னா நீ என் கூட சேர்ந்து ப்ரெஷர் போட்டு அவங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்துப்போம், பால் விட்டுருவானுங்க அப்படின்னு. லைக் இட்ஸ் ஜஸ்ட் த மென்டாலிட்டி. ஸோ அது வந்து ஐ ஃபீல் அந்த ஸ்டார்ட் ஆஃப் த கேம் வந்து நம்ம கன்சீட் பண்ணிடக்கூடாதுன்னு ஓவராக அந்த சைடு போகிறோம், அதனாலேயே சில சமயம் வந்து கன்சீட் பண்ணுறோன்னு தான் எனக்கு தோணுது. ட்ரூ. அது ஐ மீன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆப்போசிஷன் நான் சொல்லுவேன். ஒரு இவங்க வந்து பயங்கர டேலண்ட் இல்லாத ஒரு ஆப்போசிஷன் இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகலாம். ஓகே நம்ம கொஞ்சம் எனர்ஜியும் சேவ் பண்ற மாதிரியும் ஆச்சு 25 மினிட்ஸுக்கு, அதே மாதிரி கோலை தடுத்த மாதிரியும் ஆச்சு. தென் த கேம் நேச்சுரலி கம்ஸ் டு அஸ். ஏன்னா இப்போ நம்ம ஒரு லாஸ்ட் 3 கேம்ஸா பார்த்தோம்னா இது ரிப்பீட்டட் பேட்டர்ன் இருக்கு. 3 கேம்லயுமே 25th மினிட்ல ஆட ஆரம்பிச்சிருக்கோம், அங்கிருந்து ஃபுல் டாமினேஷன் பண்ணிருக்கோம். பிரைட்டனா இருக்கட்டும், சண்டர்லாண்டா இருக்கட்டும், அண்ட் லாஸ்ட் வீக் நம்ம யாரானோம் நியூகாஸ்லா இருக்கட்டும், 25 மினிட்ஸ் நம்ம ஆடவே இல்லை. சிட்டி கேம்லயுமே அதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்ணோம், எதுவுமே பண்ண. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல இருந்து கம்ப்ளீட்லி வேற சைடா 25 மினிட்ஸ் ஆடுறானுங்க. எப்படி இதனால முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து
இன்ஸ்ட்ரக்ஷனான்னு தெரியல. இன் 5 years டைம் யாரோ ஒருத்தர் வெளியே வந்து ஷார்ட் தான் அப்படி பண்ண சொன்னாரு அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப நம்ம பேசிக்கிறோம் நம்மளுக்கு தெரியல. பட் ரைட்டா ராங்கான்னு கேட்டா என்னால் ரைட்னு சொல்ல முடியல, ராங்னு சொல்ல முடியலைங்க. ஏன்னா கிளாப்ஸ் பிளான் வாஸ் 20 minutesல நம்ம கேமை முடிக்கணும். 20 minutes அவங்கள ஃபுல் ப்ரெஷர்ல போடுங்க, கேமை முடியுங்க. அவங்களுக்கு எந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது, ஆன்ஃபீல்டு வந்திருக்கிற அந்த பயம் இருக்கணும், அதை நீங்கள் 20 minutesல காட்டணும் அப்படிங்கிற மாதிரி கிளாப்போட ஐடியா. இப்போ இந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து பாலை வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வச்சிருக்கிறோமோ இல்லை 25 minutesக்கு நம்ம அட்டாக் பண்றது இல்லைங்க. சொன்ன மாதிரி அட்டாக்ல எதுவுமே இல்லை. பட் அது ஒரு பிளான்டான அப்ரோச்சா, அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு என்ன பதில் சொல்ல முடியலைங்கிற ஒப்பீனியன் நான் இருக்கேன். இல்லை, இன்னொரு ஃபேக்டர் என்ன, எதுக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னாக்க, ஒரு ஒரு க்ரௌடோட அந்த ஃபஸ்ட்டு 5 minutesல யூ ஹாவ் டு வின் தம் ஓவர். அந்த ஃபஸ்ட்டு 5 to 10 minutesல யூ ஹாவ் டு வின் தம் ஓவர். ஒன்றும் இல்லைங்க, க்ரௌடு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 5 minutesல ஒரு அட்டாக் போய் ஒரு கார்னர் ஜெயிச்சிங்கன்னா என்ன சத்தம் போடுவானுங்க ஃபஸ்ட்டு 5 minutesல. அதே அட்டாக்கு ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பெரிய ரியாக்ஷன் இருக்க போகிறதில்ல. லைக் தட்ஸ் ஆல் இட் இஸ். அந்த க்ரௌடையும் யூ பிரிங் தம் இன் டு பிளே. இப்போ கிளாப் வந்து அந்த ஃபஸ்ட்டு 20 minutes எப்போதுமே சாம்பியன்ஸ் லீக்லலாம் கூட நம்மளே இந்த சேனலில் நிறைய ப்ரீவியூலாம் பண்ணியிருக்கோம். சாம்பியன்ஸ் லீக்லாம் அதுலலாம் சில சமயம் நீங்களும் நானும் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் சர்வைவ் பண்ணுடா அவே கேமில், ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் நல்லா பண்ணு, லைக் டோன்ட் கிவ் தம் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபஸ்ட்டு. அது எதுக்கு சொல்கிறோம்? இல்லை நம்ம ஹோம் கேமாக இருந்தால் ரிவர்ஸில் சொல்லுவோம், ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் எஸ்டாப்ளிஷ் த டாமினன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி த ரீசன் இஸ் யூ பிரிங் த க்ரௌட் இன் டு பிளே. உங்களுக்கு ஒரு மொமெண்டம் வரும். ஆப்போனண்ட்டுக்கிட்டே இப்போ தான்டா கேம் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளேயும் நம்ம வந்து 2 கார்னர் கொடுத்துட்டோம், 3 ஃப்ரீ கிக் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஒரு இது வரும். லைக் அந்த இட்ஸ் மோர் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் நமக்கு. அவங்களுக்கு வந்து என்னடா இது ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும் அவங்களுக்கு, அவையில் ஆடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது. ஸோ யூ பிரிங் த க்ரௌட் இன் டு பிளே, அதுவும் இருக்குது. எனக்கு என்னமோ இதுதான் ஒரு காமன் ஃபேக்டராக தெரிஞ்சது இந்த லாஸ்ட் 5 கேம்ஸ்லேயே. வந்து லாஸ்ட் 3 கேம்ஸ் ஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 20-25 minutes வந்து பிரிட்டி டல். அதாவது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கேம் பார்க்குறவங்கள அந்த ஃபஸ்ட்டு 25 minutesலேயே முடிவு பண்ணிடுறாங்க நம்ம ஃபேன்ஸே. ஐயோ இவனுங்க எதுவுமே மாறலடா, ஐயோ இதே மாதிரி ஃபுட்பால் நான் எப்படா பார்க்கறது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடுறாங்க. ஆனால் மீதி 60 நிமிஷம் சூப்பராக இருக்கு, அதை யாரும் பார்க்கறது இல்லை. ஏன்னா 25 minutes செட்ஸ் த டோன் ஃபார் த மேட்ச்மாங்கல்ல. ஃபர்ஸ்ட் 25 minutes எனக்கே பார்க்கும்போது முன்னாடி தான் கொண்டு போங்களேன்டா, ஏன்டா இங்கேயே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே ஃபீலிங் இருந்துச்சு. இந்த பிரைட்டன் கேமா இருக்கட்டும், நியூகாசல் சண்டர்லேண்ட் கேம்லாம் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சமாச்சும் முன்னாடி போங்களேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் தட் வாஸ் ஒன் பிக் திங். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, மை பர்சனல் ஒப்பீனியன் வாஸ் சின்ஸ் வி டிராப்ட் கிராவன்பர்ச். இதை நான் வந்து ஒரு மேபி ஒரு 2-3 weeks முன்னாடி தான் சொல்கிறேன். கிராவன்பர்ச் இஸ் சப்போஸ் டு பி ஆர் டெம்போ செட்டர். கேம் ஸ்பீட் பண்ணணுமா ஸ்லோ பண்ணணுமா எல்லாங்கிறத அவன் முடிவு பண்ணும். பட் அவனோட லிமிட்டட் கேப்பபிலிட்டிஸ்னால ஜென்ரலாக வி பின் ஸ்லோ. நம்மளோட பில்டப் ஹேஸ் பின் பிரிட்டி ஸ்லோ. இந்த கேமில் நான் பார்த்தது என்னன்னா, அவனை ட்ராப் பண்ணனால மெக்காலிஸ்டர் 6 ஆனா, கர்டிஸ் ரைட்டு பேக் போயிட்டான், ஸ்டோபஸ்லாய் ஆடினா, வேர்ட்ஸ் ஆடினா, முன்னாடி வந்து கியஸா கேக்போ அண்ட் சாலா ஆடினாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கேக்போ ட்ராப் இன் பண்ணி ஆடினாவும் இருக்கட்டும், சொபஸ்லாய் ஆடினா இருக்கட்டும், மெக்காலிஸ்டர் ஆடினா இருக்கட்டும், பாஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் எடுத்தாங்க. பாலை எடுத்தோன்னு டக்கு நான் பாஸ் பண்ணிடுறேன். எனக்கு யோசனை பாலை தூக்கிட்டு நான் டிரைவ் பண்ணி போகணும், ஸ்லோ பண்ணணும்னு எனக்கு யோசனையே இல்லாமல் டக்குன்னு பாஸ் பண்ணிடுறேன் பின்னாடி இருந்து. அப்புறம் ஃபைனல் தேர்டுக்கு போய்க்கலாம். அப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். கேப் இருந்தா போகலாம், கேப் இல்லையா ரீசைக்கிள் பண்ணிக்கலான்ட்டு. ஆனா கிராவன்பர்ச் இருந்தா அந்த பாஸ் வரவே வராது. அவன் பாலை நானா எடுத்து நானா ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு தான் தூக்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற இதில் இருப்பான். அதுக்குள்ள ஆப்போனன்ட் செட் ஆயிடுறாங்க. ஆமாம், இல்லை நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க டெம்போ செட்டர்னு. அது வந்து எல்லா டீம்லேயும் ஒருத்தன் இருப்பான் அந்த மாதிரி. இப்போ இந்த மிட்ஃபீல்டில் 3 பேர் ஆடினாலும் 2 பேர் ஆடினாலும் 4 பேர் ஆடினாலும் எவனாவது ஒருத்தன் இருப்பான் அந்த மாதிரி டெம்போ செட் பண்ணுறதுக்குன்னு. யூஷுவலாக இட் இஸ் சம்ஒன் ஹூ இஸ் குட் அட் பாசிங். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், சரி இப்போ வெறும் ரீசைக்கிள் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் பேக்கிட்ட பாஸ் போடுவோம், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவோம், அவங்களுக்கு மொமெண்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஸோ நம்ம ஸ்லோ டவுன் பண்ணுவோங்கிறதுக்காக வெறும் சென்டர் பேக்கிட்ட பாஸ் போட்டு சிம்பிளாக வச்சுப்பான். இல்லை நம்ம தான் அட்டாக்ல இருக்கும், பயங்கரமாக மொமெண்டம் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னாக்கா அவன் லைன் பிரேக்கிங் பாஸ் போடுறதுக்கு இது பண்ணுவான். யூஷுவலாக இப்போ யுனைடெடில் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூனோ அந்த மாதிரி பண்ணுவான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். யூஷுவலாக இட்ஸ் அ பிளேயர் ஹூ இஸ் குட் அட் பாசிங். எனக்கு என்ன புரியலன்னா, நீங்கள் இந்த கிராவன்பர்ச் வந்து இந்த சீசன் நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு டெம்போ செட்டராக இருக்கான். ஏன்னா அவன் தான் யூஷுவலாக ஒரு டெம்போ செட்டர் வந்து நம்பர் 6 ஆடுவான், வெரி ரேர்லி நம்பர் 8 ஆடுவான். இந்த 2 பொசிஷன் தான் அவங்களுக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, மெக்காலிஸ்டர் ஏன் டெம்போ செட்டராக இல்லை இந்த சீசன். எனக்கு வந்து ஏன்னா ஹீ ஹேஸ் தட் கேப்பபிலிட்டி.
அவன் வந்து அர்ஜென்டினாக்கு பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மெக்காலிஸ்டர் என்சோ ஃபெர்னாண்டஸ் கூட தான் ஆடுவான். என்சோ ஃபெர்னாண்டஸ் அங்கே டெம்போ செட் பண்ணுறது இல்லை, அவன் இந்த நம்பர் 8 வேலையை தான் அவன் பார்க்குறான். ஸோ அங்கே டெம்போ செட் பண்ணுறது இவன் தான் மெக்காலிஸ்டர். ஸோ மெக்காலிஸ்டரால் முடியும், பிரைட்டன்லேயும் அவன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவனால் முடியாமல்லாம் எதுவும் இல்லை. ஏன் வந்து மெக்காலிஸ்டர் நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? இவங்க 2 பேர் தான் டபுள் பிவோட் ஆடுறாங்க, கிராவன்பர்ச் மெக்காலிஸ்டர் தான். ஏன் மெக்காலிஸ்டர் வந்து ஒரு டெம்போ செட் பண்ணக்கூடாது? ஏன் அந்த ஜாப் வந்து கிராவன்பர்ச் எடுத்துட்டு இருக்கானா இல்லை ஸ்லாட் தான் சொல்லியிருக்காரா எனக்கு தெரியல. விச் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நீங்கள் சொன்னது. அதாங்க இது நம்ம இந்த கானண்ட்ரம் ஆஃப் வெதர் யூ பிளே மெக்காலிஸ்டர் 6லயா 8லயா அப்படிங்கிறது சீசன் ஃபுல்லாகவே போயிட்டே இருக்கு டிஸ்கஷன். அதுக்கு ஒரு எண்டே இல்லை. ஏன்னா நம்மளால் மாற்றிக்கிட்டே இருக்காப்ல. சில கேம் மெக்காலிஸ்டர் 6ல ஆடுறான், அப்புறம் 8ல போடுறான், கிராவன்பர்ச் இங்கே உள்ள வரான். அதனால கோயிங் ஃபார்வர்ட் ஆப்வியஸ்லி இப்போ ரைட் பேக் இல்லை, மேபி ஜோ கோமஸ் வந்துட்டான், ஸோ அவன் விளையாடுவானா அப்படிங்கிறது தெரியல. ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அகேன்ஸ்ட் நாட்டிங்ஹாம். பட் த ஃபர்ஸ்ட் திங் தட் இஃப் ஸ்லாட் சீஸ் த கேம் அகெயின், கண்டிப்பாக அந்த பல்பு டேர்ன் ஆன் ஆகணும். கிராவன்பர்ச் 6ல ஆடினானா வி ஆர் நாட் கோயிங் டு செட் த டெம்போ. எவ்வளோ அதிகமான பிரேக் கிடைச்சாலும் நம்ம போக போகிறது இல்லை. ஏன்னா அவனோட லிமிட்டட் பாசிங்னால அவனால முடியாது. அவன் சைட்வேஸ் பாசிங் மட்டும்தான் அவன் பண்ணுவான். அதை விட்டா பாலை கேரி பண்ணிட்டு போவான். அவனால வெர்டிக்கல் பாஸை போடவே முடியாது. அப்படிங்கிறது ஐ விஷ் ஹி சிட்ஸ் அண்ட் வாட்சஸ் திஸ் கேம் அண்ட் சீஸ், ஓ இந்த மாதிரி நிறைய கேம்ல வந்திருக்கே, நான் மெக்காலிஸ்டரே அந்த பொசிஷன்ல வச்சேன்னா கூட அவன் டக்குன்னு எவ்வளோ ஒருத்தன் ரிலீஸ் பண்ணலாம். ஒரு வேர்ட்ஸ் ஓடலாம், ஒரு ஷோபஸ்ல ஓடலாம். எக்கிட்டிக்கே இந்த கேம்லயே இல்ல. எக்கிட்டிக்கே ஓடனா கூட மெக்காலிஸ்டர் பாஸ் போடுறான், டக்குன்னு நம்ம ஃபைனல் தேர்டுக்கு போயிடுவோம். அங்க போய் என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். இங்கேயே எவ்வளவு நேரம் நம்ம செட் பண்ற வரைக்கும் நம்ம இங்கேயே எப்படி ஆடிட்டு இருக்க முடியும்ட்டு ஹோப்ஃபுல்லி தட் பல்ப் டர்ன்ஸ் ஆன். ஏன்னா இப்போ நான் ஒரு படி மேல கூட போவேன். நான் வந்து அஃப்கோர்ஸ் இந்த கேம்ல கர்டிஸ் வந்து ரைட் பேக் ஆடணும், ஸோ இந்த கேமை விட்டுருங்க. பட் கர்டிஸ் ஜோன்ஸ் வந்து மிட்ஃபீல்டு வந்தா கூட ஹீ இஸ் பெட்டர் தென் மெக்காலிஸ்டர் டெம்போ செட் பண்றதுல. சரி உனக்கு மெக்காலிஸ்டர்ங்கிறேன், ஹீ இஸ் பெட்டர் தென் கிராவன்பர்ச். சரி உனக்கு மெக்காலிஸ்டர் தான் டெம்போ செட் பண்ண வேணாம், அவனுக்கு அந்த ஜாப் கொடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணனா கூட ஏன் கர்டிஸ் அங்கே ஆடக்கூடாது? ஹி ஹஸ் பீன் ஆன் குட் ஃபார்ம். இந்த கேம் வருவோம், இப்போ கர்டிஸ்கே வருவோம். ரைட் பேக் பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னீங்க. நமக்கு வந்து இந்த சீசன் ரைட் பேக் வந்து ஒரு கர்ஸ்ட் பொசிஷனுங்க, சாப வச்ச பொசிஷன் அது. அவன் போனதுல இருந்தே வேலையை பார்த்துட்டு போயிட்டான். என்ன முட்டை வந்துருச்சு எங்க வச்சான்னு தெரியல, வெத்துட்டு போயிட்டான். அங்க இருந்து வரவுடைய எல்லாம் வடிவல் தோமையெல்லாம் 10 விழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி வரவெல்லாம் விழுகுறியா. என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த பொசிஷன்ல. 2 பேர் இப்ப பிரிம்பாங் ஏதோ ஜிம் எல்லாம் பார்த்தேன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் அவன் திரும்பி வந்துருவான்னு நினைக்கிறேன் பிரிம்பாங். அண்ட் ஜோ கோமஸ் வந்து இந்த கேம்ல வந்துட்டான், ரைட் பேக் வந்து அவன் ஆடுவான்னு தான் நினைக்கிறேன் எத்தனை நாள்ன்ட்டு. ஆனா வந்து அந்த சாலிடிட்டி இல்லாம ஒரு பர்ஃபார்மன்ஸே கிடைக்காதுங்க. அன்பார்ச்சுனேட்லி யூ வாண்ட் டு டேக் த சைட் ஆஃப் ஸ்லாட் இன் ஆர் ஸ்லாட் அவுட்னாலும் why I am still saying slot inna அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியே இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போ 10 கேம்ல கர்கஸ் தான் லெஃப்ட் பேக், ஃப்ரிம்பாங் தான் ரைட் பேக், இவங்க 2 பேர் தான் சென்டர் பேக்னு ஒரு 10 கேம் ஆடி அதுல வந்து 5 கேமை கூட நம்ம வின் பண்ணல, 6 கேமை கூட நம்ம வின் பண்ணல ஒரு ஸ்ட்ரெச்சுனா, அப்புறம் எனக்கு ஏன்டா உனக்கு தான் எல்லா பிளேயரும் இருக்கு, என்ன ரீசன் சொல்லுவே நீ அப்படின்னு நானும் கேள்வி கேட்கலாம். மேட்சுக்கு மாத்திக்கிட்டே இருக்கும் ரைட் பேக்க, மேட்சுக்கு மிட்ஃபீல்டு மாறுது. அப்புறம் எப்படி நம்ம அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மெயின் ஃபேக்டர் தான். ரைட் பேக் பொறுத்த வரைக்கும் கர்டிஸ் சொல்ல வந்தான், சூப்பரா பண்றான், இன்வெர்ட் பண்றான், லேட் ரன்ஸ் இன்டு தி பாக்ஸ் பண்ணி அந்த கோலை ஸ்கோர் பண்ணா, ஒரே அதெல்லாம் வலிக்கி விழுந்துட்டான். நானும் போச்சு முடிஞ்சது இப்பதான் கோல் அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை வேண்டைக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்தான் இது ஷட் அவுட் பண்றதுக்கு. ஸோ அல்டிமேட்லி அன்லெஸ் வி ஃபிக்ஸ் someone for that right back. இல்லை நான் அதுதான் உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். இப்போ எனக்கு ஓகே ஃப்ரிம்பாங் அடுத்தது வரப்போகிறான் அதெல்லாம் ஓகே, பட் இதே மாதிரி ஒரு கிரைசிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, வராதுன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி ஒரு கிரைசிஸ் இருந்தால் என்ன, நான் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் 2 எபிசோடு 3 எபிசோடு தான் இருக்கும். நான் அப்போ சொன்னேன் சோபோஸ்லாயை தூக்கி ரைட் பேக்கப் போடுறது எனக்கு அவ்வளோ சரியாக படலை. ஏன்னா ஹீ இஸ் அவர் பெஸ்ட் பிளேயர். இந்த கேம்லேயும் ஒரு கோல் போட்டான் அண்ட் ஓவரால் ஹி வாஸ் வெரி குட். எனக்கு வந்து அவனோட ஸ்ட்ரென்த் வந்து மிட்ஃபீல்டில் தான், லைக் அவனோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் மிட்ஃபீல்டில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது எதுக்கு அவனை தூக்கி ரைட் பேக்கில் போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட வியூ. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு கர்டிஸை தூக்கி ரைட் பேக்கில் போட்டோன்னா சோபோஸ்லை கேன் பிளே இஸ் நேச்சுரல் மிட்ஃபீல்டு, அவன் இன்னும் கேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இன்னமும் நல்லாவே பண்ணலாமே. அதுதான் என்னோட ஸோ அதுதான் நான் கேட்கலான் இருந்தேன். ஸோ இது கர்டிஸ் வந்து கேன் ஹி பி ஒரு, இப்போ ஜோ கோமெஸ்ன்றீங்க, அவன் ஜோ கோமெஸ் தான் இருக்கிற சென்டர் பேக்குக்கும் ஒரே பேக்கப்பு. ஸோ அவனை ரிஸ்க் பண்ணுறதை விட
ஃப்ரிம்பாங்கையும் கர்டிஸையும் ஆல்டர்னேட்டிவா போடலாமே. இப்போ சாம்பியன்ஸ் லீக் இருக்கு, FA கப் இருக்கு, இது இருக்கு, பிரீமியர் லீக் இருக்கு. ஸோ 3 காம்படிஷன்லயும் வந்து 2 பேரையும் ஆல்டர்னேட் பண்ணி போடலாமே தான் என்னோட ஒப்பீனியன். நான் இது ஸ்டெம்ஸ் ஃப்ரம் ஃபார்வர்டு. என்ன தெரியுங்களா, இப்போ வந்து யூ புட் கர்டிஸ் அட் ரைட் பேக், ஓகேவா? யூ கேன் பிளே அ 3-man midfield ஆஃப் மெக்காலிஸ்டர், சோபோஸ்லாய் அண்ட் வர்ட்ஸ், ஈவன் இஃப் யூ டிராப் கிராவன்பர்ச். அப்படியே வச்சுப்போம். ஆமா ஆமா. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஈசாக் டு கம் பேக். ஏன்னா சாலா வந்து ஒன் டீசன்ட் கேம், இதுவே சாலாவோட பெஸ்ட் கிடையாது என்ன கேட்டா. சாலாவோட இது வேர்ல்ட் கிளாஸ். என்ன டீசன்ட்? சாலாவோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது டீசன்ட். அப்படி சொல்றேன். நான் ட்விட்டர்ல படிச்சது ஏன் கிங் வேர்ல்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கான், என்ன டீசன்ட்னு பேச்சு. அவனோட லெவல்ஸ் இன்னும் அடிக்க முடியும் என்ன கேட்டா. அவன் சொல்றது அந்த ஒரு ப்ராப்பர் டீசென்ட்டான கேம் அவன் போட்டதுக்கே we look so much better. இது அதேதான் லெஃப்ட் சைட்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் ஈசாக் டு கம் பேக் சூன் so that கண்டிப்பா ஸ்லாட் வந்து எக்கிட்டிக்கே லெஃப்ட் விங் போடுவாப்ல. ஐ எம் வெரி ஷுர் he will do it. இட் இஸ் a matter of when தான், இஃப் கிடையாது. ஏன்னா ஒரு பப்ளிக்கா இஸ் மேட் இட் ஐ வாண்ட் டு பிளே வித் போத் ஆஃப் தெம்ங்கிறதையும் சொல்லிட்டார். எவ்ரிஒன் நோஸ் திஸ். It's going to happen at some point, but it has never happened because both of them have never been fit together. Hardly 1 or 2 games இருந்தாங்க. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணுங்கிற காரணத்துக்காக தான் 2 பேரையும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ண வைக்கல. மேபி ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ண வச்சாருன்னு நினைக்கிறேன், பட் they have not played much. அப்படி நடந்தா ஆட்டோமேட்டிக்கலி வர்ட்ஸ் becomes the midfielder. midfield 3 செட் 10ல தானே ஆடுறான். ஆமா ஆமாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா he is doing everything. இப்ப அவன் டிஃபென்ஸுக்கும் வரான், அட்டாக்குக்கும் போகணும், அப்புறமும் பண்ணி ஆகணும்ல, விங்குக்கும் போகணும். இப்ப எக்கிட்டிக்கே விங்ல இருந்தானா வர்ட்ஸ் ப்ராப்பர் 3 மிட்ஃபீல்டே அவங்க ஆயிடுவாங்களே. யூ கேன் டிராப் கிராவன்பர்ச், யூ கேன் பிளே கர்டிஸ் ஒன்லி ஆன் த ரைட் அப்படின்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கேக்போ மாதிரி தான் கிராவன்பர்ச்சும். ஸ்லாட் இஸ் நாட் கோயிங் டு டிராப் கிராவன்பர்ச். அதுதான் எனக்கு ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோனா ஹேப்பன். இந்த கேம் பார்த்தாச்சு அதை பண்ணலான்னு ஒரு யோசனை வந்தப்ப எந்த பண்ண மாட்டாரு. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இஃப் he drops him நெக்ஸ்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேமுக்குள்ள எதுக்கு கிராவன்பர்ச் ஆன் த பால் ஷிட், ஆஃப் த பால் ட்ராக்கிங்கும் பண்ண போறது கிடையாது. இவங்க யாரும் நாட்டிங்ஹாம் அப்படி ஒரு ஃபாஸ்ட் பிரேக் வந்தாலுமே கூட கிராவன்பர்ச் யூஸ் இல்ல. ஏன்னா பெரிய ட்ராக் பேக் பண்ணி இஸ் நாட் கோயிங் டு புட் இன் த சேலஞ்ச் அண்ட் வின் த பால். அது எல்லாமே இஸ் நாட் கோயிங் டு டூ தட். பெரிய டீமும் கிடையாது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த பால் நம்ம கிட்ட தான் இருக்கும். கிராவன்பர்ச் வச்சு விளையாடுறதுல பிரயோஜனமே கிடையாது அந்த கேமுக்கு எனக்கு. சுத்தமா பிரச்சனை கிடையாது. ஆனா இஃப் he comes back and says ஓயோ இல்ல மறுபடியும் கிராவன்பர்ச் ஸ்டார்ட் பண்ணணும்னா 5 கேம் முன்னாடி இருந்துச்சு அந்த கேம் அப்படிதான் இருக்கும். அதே ஸ்லோ டெம்போ, அதே ஒரு டிரான்சிஷன்ல அட்டாக்கே பண்ண மாட்டோம். பாலை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு மறுபடியும் அவங்கள போய் நிக்க வச்சுட்டு அப்புறம் தான் கோல் போடணும்னு பார்ப்போம். ஓ எனக்கு ஒரு கேள்வி, அந்த சண்டர்லண்ட் கேம்ல அவன் ஸ்டார்ட் பண்ணானா கிராவன்பர்ச்? பண்ணாதான் நினைக்கிறேன். பண்ணா. ஆமா இல்ல அதுதான் லைக் எனக்கு வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கரெக்ட். அந்த எக்கிட்டிக்கே வந்து லெஃப்ட்டுக்கு போனான்னா இட் வில் பிகம் டிஃபரெண்ட். அது வேர்ட்ஸ் வந்து இட் வில் ஹோப்ஃபுல்லி பிரிங் அவுட் தி பெஸ்ட் இன் வேர்ட்ஸ் ஆல்சோ இன்னுமே. அது கம்ப்ளீட்டா ஐ அக்ரி. நீங்க சொல்ற மாதிரி 4-2-3-1 ஆடினா கூட சாலா, வேர்ட்ஸ் அண்ட் எக்கிட்டிக்கே மேல ஈசாக், டபுள் பிவட்ல சோபோஸ்லாய் அண்ட் மெக்காலிஸ்டர் போதுமே. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஐடியல் டபுள் பிவட் வந்து மெக்காலிஸ்டர் சோபோஸ்லாய் தான். மெக்காலிஸ்டர் 6 ஆடட்டும், சோபோஸ்லாய் as the 8, வேர்ட்ஸ் as the 10, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நீங்க சொன்ன மாதிரி சாலா அண்ட் எக்கிட்டிக்கே மேல ஈசாக். திஸ் would be my ideal lineup. கர்டிஸ் வந்து ரைட் பேக்ல ஐ திங்க் he will do a very good job. ரைட் ஓகே, இட்ஸ் அவனோட ப்ரிஃபர்ட் பொசிஷன் இல்ல, அவன் வந்து மிட்ஃபீல்டர் தான் இல்லன்னு சொல்லல. அண்ட் மிட்ஃபீல்டர் நல்லாவும் பண்ணுவான் அவன். இஃப் he's given the chance அவன் நல்லாவும் பண்ணுவான். இப்போ எனக்கு என்னன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் him to find a place in the team. ஓகே மிட்ஃபீல்ட்ல உனக்கு இடம் இல்லை, யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் அஹெட் ஆஃப் வந்து ஒரு சோபோஸ்லாயோ மெக்காலிஸ்டரோ. ஸோ உனக்கு ரைட் பேக் தான் இடம் அப்படின்னாக்க ஜஸ்ட் மேக் த மோஸ்ட் ஆஃப் இட். அதுதான் இப்போ எப்படி இருந்தாலுமே இன் பொசிஷன் he becomes the 6, Curtis becomes the 6 automatically. அது இன்வெர்ட் பண்ணான்னா இந்த கேம் பண்றான் அது இல்லன்னு சொல்லல, இந்த கேம் பண்ணலன்னு நான் சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்ப அந்த சண்டர்லண்ட் கேம் எடுத்துட்டோம்னா we had I think அந்த ரிவ்யூல சொல்லியிருந்தேன், we had அந்த லெஃப்ட் விங் ரைட் விங்ல இருந்து ரைட் பேக் ஃபுல் பேக் வந்து கிராஸ் போடுறது வந்து as one of the options நாங்க வச்சிருந்தோம் அட்டாக் பண்றதுக்கு லிவர்பூல்ல. கர்டிஸ் வந்து if he learns that, if he learns to go on the outside, it will, ஏன்னா அவனால பண்ண முடியாதுன்னா இல்ல, அவனால பண்ண முடியும். and he will be good at it also. He is a good passer, midfielder தானே அவன்.
ஸோ இஸ் அ குட் பாசர். ஸோ அவன் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சான்னா இட் வில் பிகம் so good. அதுதான் நான் சொல்லுறேன். he will earn his place in the team and he will be very good. ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனாக்க இப்போ அவனுக்கும் ஸ்லாட்டுக்குமே நீங்க சொன்ன மாதிரி there are issues. அது ஓப்பனா தெரியுது. கான்ட்ராக்ட் அவன் ரினியூ பண்ணுவானான்னு தெரியல அடுத்த வருஷத்துக்கு மேல. ஸ்லாட் சொல்லியிருக்காரு we want to keep himனு. அது ரெக்கார்டிங் முன்னாடி நான் சொன்னேன் அது பிளேயருக்காகலாம் இல்லை, அவன் ஹோம் குரோன்னு வேற வழி இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வச்சாகணும் அப்படின்னு. பட் ஐ ரியலி ஹோப் கர்டிஸ் ஸ்டேஸ். அதுதான். He's too good to be on the bench. I agree. No one is going to deny that. He has to be playing week in week out. Everyone knows it. He has those qualities to play week in week out. Unfortunately, slots on a press conference. Midfielders வந்துட்டு பெரிய லெவல்ல இன்ஜுரி வந்தது இல்ல, கர்டிஸ் வந்து மெயின் லைன் அப்ல இருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 6 கேம் முன்னாடி கர்டிஸ் தொடர்ந்து ஆடினானே. அப்ப டக்குன்னு வந்து இப்ப பெஞ்ச்ல போய் உட்கார வைக்கிற அளவுக்குன்னா என்னமோ நடந்திருக்கு. அது என்ன நடந்திருக்குங்கிறது அவங்களுக்குள்ளதான் தெரியும். பட் he's trusted him. Rao ரைட் பேக்ல போட்டான், ஃபுல் கேம் நல்லா தான் ஆனா, கர்டிஸ் பாக்ஸ் கிராஷ் பண்ணா, நல்ல கோல். அது கரெக்டான எந்த இடத்துல எங்க வரணுமோ வந்துட்டு அது செம்ம, அந்த ஃபினிஷே செம்ம ஃபினிஷ் அது. ஏன்னா வந்திருக்கிற கிராஸ் பவுன்ஸ் ஆகி வர கிராஸ்ல ஃபினிஷ் பண்ணான். ஸோ ஒன்ஸ் அகெயின் குட் கேம். ரைட் பேக்ல போட்டாலும் அவனும் நல்லா தான் ஆடுறான். நீ சொன்ன மாதிரி இஃப் ஹி லேர்ன்ஸ் ஹவு டு விப் இட், அது டச் லைன்ல போய் கட் பேக் புல் பேக் பண்றதாவும் இருக்கட்டும், எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து விப் பண்றதாவும் இருக்கட்டும், இஃப் ஹி லேர்ன்ஸ் போத் ஆஃப் தெம் he'll be another killer right back, center midfield, right midfielder, whatever. அந்த பொசிஷன்ல வந்து he'll be really good. Hopefully that happens going forward. நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரிம்பாங்க அவனா கர்டிஸான்னு யோசிச்சா அந்த ஒரு கான்ட்ரம் நல்லா தான் இருக்கும். Hopefully it happens, but for now I still feel Slot will play Gravenberch திருப்பி அந்த மொக்கத்தனமான ஒரு இதுக்கு போத்தான் போறோம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ கிராக்போக்காச்சும் நீங்க சொல்லாங்க ஓகே அவன் ஆடிதான் ஆகணும் வேற ஆள் இல்லைன்னு. பட் இப்ப கிராவன்பர்ச்சுக்கு அப்படி இல்லையே. அப்படி இல்ல. ஆமா அது வந்து கம்ப்ளீட்லி நான் ஸ்லாட். ஆமா இல்ல அதுதான் ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சர்ல அது மாறும். பட் இப்போ கேக்போ விட லெட் அஸ் கோ டு தி அதர் விங். சாலா இஸ் he ஃபைனலி பேக்கா? என்ன ரியலிஸ்டிக்கா சொல்லுங்க. நான் என்னோட இது சொல்றேன். அதாவது வந்து அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. நான் வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் சீசன் வந்து எஸ் பேசிக்லி பின் மிஸ்ஸிங். 10 பேரோட ஆடுற மாதிரி தான் ஆடி இருக்கோம் இந்த ஃபுல் சீசன். அந்த ரைட் விங்கில் ஒருத்தன் இல்லாத மாதிரி தான் இருந்தது இது வரைக்கும். இந்த கேமு ஹீ இஸ் வெரி குட் இல்லைன்னு, ஹி வாஸ் வெரி குட் இல்லைன்னு சொல்லலை. டிட் ரியலி வெல். ஒரு கோல் ஒரு அசிஸ்ட்டு. பெனல்ட்டியும் சாலா தான் வின் பண்ணான். ஸோ அதனால் அது வந்து பெனல்ட்டி கோல்னு யாரும் சொல்லாதீங்க, ஏன்னா ஹீ வந்த பெனல்ட்டி. ஸோ அது தப்பு சொல்ல முடியாது. எனக்கு என்னன்னாக்க இந்த கேம் வந்து இட் கேனாட் பி அ ஒன் ஆஃப். ஏன்னா சாலா இஸ் தட் லெவல் ஆஃப் பிளேயர் தட் ஈவன் இப்போது நான் வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் சொன்னேன் எல்லா பிளேயர்ஸ்க்கும் அந்த ஒரு கிளிஃப் வரும் ஒரு ஏஜுக்கு மேலே அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சாலா வந்து அப் டு தட் பாயிண்ட் இந்த சீசன் அந்த கிளிஃப் வந்த மாதிரி தான் இருந்தது. தட் ஓகே லாஸ்ட் சீசன் வாஸ் இஸ் லாஸ்ட் கிரேட் சீசன். இந்த சீசன் வந்து இஸ் டவுன் கம்ப்ளீட்டாக. வெதர் நீங்கள் சொல்லலாம் அது சிஸ்டம்னாலையா ஸ்லாட்னாலையா இல்லை சாலாவோட இண்டிவிஜுவல் டெசிஷன் மேக்கிங் சரியில்லை, எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் இப்போ திரும்ப இது பண்ண வேண்டாம். எனக்கு என்னன்னாக்க இந்த கேம் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு பி பேக் அஸ் ஓகே ஐ எம் ஸ்டில் அன் எலீட் பிரீமியர் லீக் பிளேயர் அப்படின்னாக்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10-15 கேம் இருக்குது. வாட் எவர் இட் இஸ் சாம்பியன்ஸ் லீக் எல்லா காம்படிஷனையும் சேர்த்தா இந்த லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹி ஹஸ் டு கிவ் அஸ் வீக் இன் வீக் அவுட். எப்போதுமே ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் கேட்கலண்ணா. ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த சீசன் இஃப் ஐ கேன் சே ஒரு லாஸ்ட் 10 பிரீமியர் லீக் கேம்ஸில் வந்து ஹி ஹஸ் காட் 7 GA or 8 GA ஐ வில் பி லைக் ஓகே ஹீ இஸ் பேக். இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் லைக் சாலா வந்து ஈவன் இன் டவுன் இயர் ஒரு கேம் அப்படி இப்படி நல்லா தான் இருக்கும். எனக்கு இப்போ ஆஸ் ஆஃப் நோ அதுதான் எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க. ஐ மீன் சாலா ஹஸ் பின் அ GA மர்ச்சன்ட். தட் இஸ் சாலா. வந்ததுலேருந்து பிரீமியர் லீக் வந்ததுலேருந்து இஸ் டிஃபைன்ட் ஆர் இஸ் டிஃபைன்ட் கூட இல்லை, இஸ் டிஃபைன்ட் தி ஆட்ஸ் ஆஃப் ஹவு அ விங்கர் ஷுட் பிளே, ஆஃப் ஹவு மச் அ விங்கர் ஷுட் கான்ட்ரிபியூட் டு கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட்ங்கிறத ஒரு நரேஷனையே மாத்துன மசாலா. அன்டில் தென் ஒரு விங்கர் வாஸ் கெட்டிங் மேக்ஸிமம் 15 GA பர் சீசன். ஓ பரவாயில்ல விங்கர் 15 GA பிரீமியர் லீக்லையா, ஓ பரவாயில்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தத போன சீசன் 48. 15 எங்க இருக்கு, 48 எங்க இருக்கு? கரெக்ட். 3 மடங்கு ஒரு சீசன்ல. லிட்டரலி ஐ மீன் எல்லா சீசனுமே மினிமம் 20 வச்சிடறான். மினிமம் 20 இல்லை மினிமம் 25 GA மினிமம். அந்த மாதிரி சாலாவோட இதுல வந்து எப்பவுமே இந்த சீசன் ஃபுட் எல்லா சீசனுமே இருந்திருக்கு வந்ததுல இருந்தே. இஸ் சேஞ்ச்டு.
இப்ப சாலா ஜிஏ இல்லாதனால சாலாஸ் லுக்கிங் அ கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பிளேயர் பிகாஸ் சாலாஸ் ஜிஏ மர்ச்சன்ட். அதான் சொல்றேன். எப்படி இருந்தாலுமே ஒரு ஜிஓ ஒரு ஏஓ இருக்கும், எல்லா கேமுமே கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி பிளேயர் தான் சாலா. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ரோலை மாத்தி கொடுத்துட்டாங்க. யூ ஹாவ் டு பி ப்ரொவைடர் அகைன், யூ ஹாவ் டு கோ டூ சம்திங் விச் இஸ் நாட், which doesn't come for you இல்ல which you are not work பண்ணனும், which you are not wanting to do அப்படிங்கிற மாதிரி இது. you are made to do it and you don't want to do itங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் அவனை கொண்டு போய் நிக்க வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், which he doesn't like to be honest. பட் ஆனா இப்ப வந்தல இருந்து பாத்தீங்கன்னா அவன் ஜியோ ஏஓ குடுக்கலினா கூட I can visibly see 10 வாட்டி பின்னாடி வரான், பின்னாடி வந்து பால வின் பண்றான், இன்டர்செப்ஷன் பண்றான், டாக்கிள்ஸ் பண்றான், ரைட் பேக்க ஹெல்ப் பண்றான், ரைட் மிட்ஃபீல்டரை ஹெல்ப் பண்றான், எல்லாமே கண்ணுல தெரியுது. நேத்து கேம்ல வந்துட்டு சாலா பத்தி ஸ்லாட் கேக்குறாங்க, how was this assist, how was this goal அப்படிங்கறாங்க. he gave an assist with his right foot, next up his target is to score with his right foot அப்படின்னு சொல்லி சார் சொல்லிட்டு I am more caring about how much he has come back and he has helped his right back, how much he has helped his right midfield ன்னு சொன்னார், which is a huge compliment to give to Salah. I hope he understands it. Like Slot is not such a big manager to compliment Salahங்கிற மாதிரி ஒரு குரூப் கிளம்பும். Ultimately a manager has complimented something that Salah has worked for. வந்ததிலிருந்து நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறேன்டா, எனக்கு காம்ப்ளிமெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா மேனேஜர் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். சாலா வந்ததிலிருந்து பாத்தீங்கன்னா வந்து டிஃபென்சிவ் பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதுதான் சாலா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இல்ல அதுதான் லைக் எனக்கு வந்து நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ஸ்லாட் அந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் யோசிச்சேன். அதாவது வந்து மேபி சாலா ஹஸ் ரீச்ட் அ பிளேஸ் இந்த சீசன் தட் புரியுது, சரி என்னால் வந்து அஃபென்சிவ்லி எதுவுமே எனக்கு வேலை செய்யலை, நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த சீசன் வந்து இந்த ஒரு பிரைட்டன் கேமை தவிர சாலாவோட டெசிஷன் மேக்கிங் வித் த பால் வந்து ஹஸ் பின் அட்ரோஷியஸ், அதெல்லாம் டவுட்டே இல்லை. வந்து ஒர்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங் இந்த லிவர்பூல் டீம்லேயே நான் சொல்கிறது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப்கான்லேருந்து வந்த அப்புறம் டிஃபென்சிவ் ஒர்க் வந்து ஹேஸ் இன்க்ரீஸ். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா சாலா ஹிம்செல்ஃப் ஹஸ் ரீச்ட் அ பிளேஸ் வேர் இஸ் சேயிங் ஓகே என்னால் வந்து பாலை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியல, ஆனால் பால் இல்லாமல் இஃப் ஐ கேன் கான்ட்ரிபியூட் டு த டீம்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் நல்லா பண்ணுறேங்கிற அந்த ஒரு இது வந்துடும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லாட் ஹஸ் காம்ப்ளிமெண்டட் தட். ஸோ விச் மீன்ஸ் ஹோப்ஃபுல்லி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஓகே என்னால் வந்து அந்த பக்கம் எனக்கு ப்ரொடக்ஷன் இல்லைனாலும் இந்த பக்கம் ப்ரொடக்ஷன் இருந்தால் இவென்ச்சுவலி ஹோப்ஃபுல்லி தட் வில் டிரான்ஸ்லேட் அந்த ஒரு மொமெண்ட். நான் ஒரு 2 டேக்கிள் வின் பண்ணனாக்க ஓகே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, அந்த கான்ஃபிடன்ஸை வச்சு நான் அங்கே ஏதாச்சும் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு. இட்ஸ் ஜஸ்ட் அ பிளேயர் மென்டாலிட்டி திங் அந்த அதுக்கப்புறம். ஸோ ஹோப்ஃபுல்லி தட் டிரான்ஸ்லேட்ஸ். ஹி இஸ் திங்கிங் நவ் ஓகே நான் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணனா எனக்கு எப்படியோ ஜிஏ வந்துடும், இந்த மேட்ச் வரல எனக்கு அடுத்த மேட்ச் வந்துடும், 2 கேமுக்கு ஒரு ஜிஏ கூட நான் கொடுக்காம நான் போக மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ I should start becoming provider more than being the main man to score the goals and take the accolades. அதை நான் மாத்திட்டு இப்போ நான் வந்துட்டு எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு ஜி வரலாம் பரவாயில்ல, எனக்கு அசிஸ்ட் வந்துடும், அது வரலாம் பரவாயில்ல, நான் தான் பால் வின் பண்ணி அவனை செட் பண்ணேன், ஒரு ப்ரீ அசிஸ்ட் எனக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சாலாக்கு ஆட்டோமேட்டிக்கா மென்டாலிட்டி வந்துருச்சுனாவே he will become the Rooney who became an attacking midfielder rather than a striker. லாஸ்ட் 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ரூனி இது. ஆமா இல்ல அதுதான். ஸோ ரூனி வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், இன்டர்வியூவோ பாட்காஸ்டோ ஏதோ ஒன்று. அதாவது வந்து செட் வந்து எனக்கு நான் இனிஷியலாக ஸ்ட்ரைக்கராக தான் ஆரம்பித்தேன், எனக்கு கோல் போடுறது பிடிச்சிருந்தது, பட் ஐ வாண்டட் டு பி இன்வால்வ் இன் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிளே. ஸோ எனக்கு டிஃபென்சிவ் ஒர்க் பண்ணணும், ஒரு பால் வின் பண்ணணும், ஒரு அசிஸ்ட் போடணும், அதெல்லாம் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஐ கன்வெர்டட் மை செல்ஃப் இன்டு மோர் அண்ட் மோர் ஆஃப் என்னோட கரியரில் வந்து மோர் அண்ட் மோர் ஆஃப் அ ஸ்ட்ரைக்கர் who could do all of these things அப்படின்னு சொல்லிட்டு ரூனி சொல்லிட்டு இருந்தான். ஸோ எனக்கு வந்து இன்னொன்று இது இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் இந்த மெயின் மேனுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்க. இவ்வளோ சீசன்ஸாக சாலா வாஸ் த மெயின் மேன், டீம் வாஸ் பில்ட் ஃபார் ஹிம். I think in the first few months, hopefully, he has understood now that he is no longer the main man. Ana doesn't mean he's not important. Correct. So I think he's got to that point of saying, okay, younger generation of and the Mane, Firmino, Salah, Alisson, Van Dijk, and the generation வந்து it's on its way out. அடுத்து வர ஜெனரேஷனுக்கு லெட்ஸ் ஹெல்ப் தட் டிரான்சிஷன். தி ஈசாக் ஏகிடிகே வேர்ட்ஸ் ஜெனரேஷனுக்கு லெட்ஸ் ஹெல்ப் தட் டிரான்சிஷன் சொல்லிட்டு இனிமேல் நம்ம மெயின் மேனா இல்லை, வேர்ட்ஸ் தான் மெயின் மேனு, ஆர் ஈசாக் தான் மெயின் மேன், ஆர் ஏகிடிகே தான், வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு we will do what we can. நம்ம டீம் பிளேயரா இருப்போம், நம்ம டிஃபென்ஸ் I think he just found it hard. He found it hard to acceptங்க.
என்னது நான் மெயின் இல்லையா, என்னடா அது இத்தனை வருஷமா என்னை நம்பி இருந்தீங்க, இப்ப என்னடா என்னைய தாண்டி போறீங்க அப்படிங்கிற மாதிரி மேபி ஒரு 3-4 months வந்து இஸ் ஜஸ்ட் நாட், he just didn't want to accept ஒரு reality. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, டேய் உனக்கு இத்தனை வயசு ஆச்சுன்னா ரிட்டையர் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கோ, உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும், பட் நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிம்பாங்கல்ல. ஐ திங்க் அந்த ஸ்டேஜ்ல சாலா இருந்தான்னு நினைக்கிறேன். He's just not willing to go away and say இல்ல நான் ப்ரூவ் பண்ணுவேன். That is Salah obviously. இல்ல that is Salah and the why he was not able to accept. இப்ப லாஸ்ட் சீசன் வந்து if he had an average season அப்படின்னா கூட he might have been like okay நம்ம டைம் வருது போல இருக்கு. லாஸ்ட் சீசன் வந்து பயங்கரமான 48 58 என்ன 48 GA பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சீசன் வந்து we are slowly building towards the next generation. ஐயோ 48 GA நான் தான் அடிச்சிருக்கேன், வேர்ட்ஸ் அடிக்கல இவன் அடிக்கல நான் தான் அடிச்சிருக்கேன், உனக்கு பிஎல் வாங்கி கொடுத்ததே நாயா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆமா I think part of it is that அது இல்லன்னு சொல்ல முடியாது, எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்குமே இருக்கும். இப்போவும் 12 கேம் பிரீமியர் லீக்ல, அட்லீஸ்ட் 1 more in the FA Cup, அட்லீஸ்ட் 2 more in Champions League. 15 கேம் இருக்குது. 15 கேம்ல சாலா டர்ன் அப் ஆனா கூட we will easily get top 4. Correct. We can progress a little bit more in Champions League, little bit more in obviously FA Cup fixtures நாங்க ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன வரல மக்களே, அதனால 5th round யாருன்னு எங்களுக்கு தெரியல. பட் 15 கேம்ஸ்ல 10 கேம் சாலா டர்ன் அப் ஆனா கூட we are comfortably getting top 4. ஆமா 10 கேம் அவன் கான்ட்ரிபியூஷன் பண்ணாலே போதும். ஆமா So I think with Salah he's understood it. Last few games have been much better. Yeah, hopefully. But I think it's good ங்க. And கர்கஸ் வருவோம். கர்கஸ் brilliant, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. அதாங்க ஐ திங்க் இது கர்கஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெண்டு நோட்டீஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில. ஸ்டார்ட் ஆஃப் த எபிசோடில் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி வந்து பிரைட்டனும் வந்து தே லுக் டு அட்டாக், அதனால தான் நமக்கு ஸ்பேஸ் எல்லாம் கிடச்சி. அந்த மாதிரி டீம் ஆடும்போது கர்கஸ் ஆல்வேஸ் பிளேஸ் வெல். ஒரு ஆப்போனண்ட் வந்து அட்டாக் பண்ணான்னா கர்கஸுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால he always does well. And defensively அவனுக்கு அட்டாக் போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது நல்லா தெரியுது. ஸோ அது அட்டாக்ல அவன் நல்லா பண்றான்னாலே அவனோட டிஃபென்சிவ் சைடும் ஆட்டோமேட்டிக்கா மேலே போகுது. அவனுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா, ஒரு டீம் வந்து டே நாங்க 4-4-2 மிட் பிளாக் லோ பிளாக் ஆடுவோம், நீ எங்களை தாண்டி எப்படி கிராஸ் போடுறன்னு ஒருத்தன் கேட்டான்னா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதாங்க. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி 44வது நிமிஷத்துல ஒரு எல்லோ கார்டு வாங்கிடுவான். கரெக்ட். ஐ திங்க் தட்ஸ் இட். ஐ திங்க் கர்கஸ் பொறுத்த வரைக்கும் இஃப் ஹி டஸ் சம்திங் டான்ஜிபிள் அட்டாக்கிங் வைஸ்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபென்ஸ் கம்ஸ் அப். இந்த கேம் நான் அசிஸ்ட் கொடுத்துட்டேன், இந்த கேம் நான் கோல் போட்டேன், இனிமேல் நம்மள தாண்டி எவனாச்சும் போயிருவானாடா டிஃபென்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கர பூஸ்ட் வந்துருது அவனுக்கு. இதுவே ஐயோ நம்ம போடுற கிராஸ் ஒழுங்கா போக மாட்டேங்குது, நம்ம எதுவுமே அசிஸ்ட் கொடுக்க முடியலையே, நம்ம ஒரு கிராஸ் ஒழுங்கா பண்ண மாட்டேங்க, இவனுக்கு எதுக்குமே விட மாட்டேங்கிறான்னா வருத்தம் வந்துருது. ஆனா போடா இவனுக்கு என்னத்தா பண்றதுன்னு சொல்லிட்டு மொத்தமா விட்டுறான், பின்னாடி விட்டுறான், முன்னாடி விட்டுறான், மொத்தமா கவுந்து போயிருது எல்லாமே. சோ இந்த கேம் வந்து பயங்கர அக்ரெசிவ், எல்லோ கார்டு வாங்காமையே செம்ம அக்ரெசிவா எத்தனை பால வின் பண்ணா, எத்தனை தடவை நம்மள முன்னாடி கொண்டு போனா, அதுவும் பீச் ஆஃப் கிராஸ். எனக்கு தெரிஞ்சு இஸ் தி ஃபர்ஸ்ட் கிராஸ் திஸ் சீசன் தட் இஸ் ஷோன். இதுக்கு தாண்ட இத்தனை பணம் கொடுத்து நம்ம பவுன்மத்ல இருந்து கூட்டம், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கிராஸ் நினைக்கிறேன். இந்த மாதிரி கிராஸ் போட்டு எந்த கோலுமே போடல. கர்கஸ் கிராஸ் ஞாபகம் இல்ல, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. அதான் இல்ல, பட் நீங்க சொன்ன மாதிரி பயங்கரமான கிராஸ். ஆமா அது இல்லன்னு இல்ல. ஐ திங்க் அவனோட வேல்யூ வந்து தெரியுது. அண்ட் இனிமே வந்து ஐ எம் ஹோப்பிங் லோ பிளாக்ஸ்லயும் அது தெரியும். ஏன்னா வந்து இப்போ அகேன் அண்ட் அகேன் நான் சொல்றேன், லோ பிளாக்ஸ்க்கு அகேன்ஸ்டா அந்த மிட்ஃபீல்டு வழியா போறது, வேர்ட் செக்யூரிட்டிக்கு அந்த காம்போ வச்சு போறது ஒரு ஆப்ஷன், லாங் ஷாட்ஸ் எடுக்கிறது இன்னொரு ஆப்ஷன், சைடு அந்த ஃபுல் பேக்ஸ் வச்சு கிராஸ் பண்றது அந்த மூணாவது ஆப்ஷனுக்கு கர்கஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் ஹி லேர்ன்ஸ் தட் ஆர்ட் ஆஃப் வந்து எனக்கு ரொம்ப ராபர்ட்சன் ஒரு பெரிய ஒன் திங் தட் ஹி லேர்ன்ட், அவன் லிவர்பூல் ஜாயின் பண்ணதுலேருந்து அவன் இப்போ இந்த சீசன் வரைக்கும் ஒன் திங் தட் ஹி லேர்ன்ட் ஓவர் டைம் என்னன்னா, நீ எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப கொடுக்காத, நான் வந்து அதாவது அவனோட லிவர்பூல் கெரியர்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா he needed a bit of space இந்த கிராஸ் போடுறதுக்கு. போக போக வந்து he adjusted to okay எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் இல்லைனாலும் நான் டக்குன்னு போட்டுருவேன், நான் டீப்பர் இதுல இருந்து போடுவேன், எனக்கு சைட் லைன்ல இருந்து போடணுங்கிற அவசியம் இல்லை, நான் கொஞ்சம் டீப்பர் இதுல இருந்து போடுவேன். he started அந்த கிராசிங்கே வந்து he started varying how he starts delivering that cross. கர்கஸ் வந்து அதே மாதிரி அவன் டெவலப் ஆனான்னா ஈவன் அகேன்ஸ்ட் லோ பிளாக்ஸ் he will be effective. ஏன்னா அவனோட கிராசிங் எபிலிட்டி இருக்கு அவனுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தட் he creates for himself, அதுதான் முக்கியம் அங்க. ரைட் I thought the game was pretty good. எல்லாருமே வந்துங்க அந்த லாஸ்ட் 5 games வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிருக்கு. although we lost to City,
I mean players will know நல்லா தானே நாங்க பண்ணோம். But okay, ultimately we lost but performance was still good. இப்ப பாருங்க அந்த சிட்டி கேமுக்கு அப்புறம் வந்து 2 கேம் சண்டர்லாண்ட் கூடயும் ஜெயிச்சிருக்கோம். பிரைட்டன் வந்து பிரீமியர் லீக் ஆப்போனன்ட் நல்லா தான் அவங்களோட விளையாடி ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி கேரபேக் நியூகாசல். So we are scoring goals now. We are conceding far fewer chances now. Our set piece defending is much better. Set piece attacking is much better. அதுவும் செமையா இம்ப்ரூவ் ஆயிருக்குது. We are not getting carved open. மேபி அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல ஒரு சான்ஸ் கன்சீட் பண்றோம். பட் அதுவே நம்மளோட டிஃபென்சிவ் லைன் ஸ்டாப் பண்ணிடுது. மிட்ஃபீல்ட்ல தான் we are getting beat பட் டிஃபென்சிவ் லைன் நம்ம ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ அல்டிமேட்லி கான்ஃபிடன்ஸ் வருது. மறுபடியும் இப்போ 1 வீக் பிரேக் பட் ஹியூஜ் கேம் அகைன்ஸ்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். அடுத்த வீடியோல அதை பார்ப்போம். ஏன்னா மேனேஜர் சேஞ்ச் மறுபடியும் இந்த உல்ஸ் மேனேஜர் இருந்தா இப்ப நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மேனேஜர் ஆயிட்டான். இனி என்னால இனிமே கணக்கு வைக்க முடியாதுங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் டாட்னமி எத்தனை பேர் தூக்குறானுங்கன்னு என்னால கணக்கு வைக்க முடியாது இனிமே. கரெக்ட். அந்த மாதிரி ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கு. சோ ஓவராலா இந்த கேம் எடுத்து பார்த்தோம்னா நல்லது. ப்ரோக்ரஷன் இன்டு தி 5th ரவுண்ட். ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல ஈஸி ஆப்பனண்டா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தப்பி தவறி இல்ல நான் கேட்கறதே வேஸ்ட். எப்படி இருந்தாலும் ஆர்சனல், சிட்டி, செல்சி இந்த 3ல தான் ஏதோ நம்மளுக்கு வரப்போகுது. அதை விட்டா நியூகாசல் இந்த 4ல தான் நம்மளுக்கு ஏதோ கண்டிப்பா வரப்போகுது அடுத்த ரவுண்ட்ல. அதுல சந்தேகமே இல்ல. அதனால கேட்கறதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது. அந்த 4ல ஏதோ ஒண்ணு. அதனால தெம்பு இல்ல சாரி சிட்டி வராது. ஏன்னா சிட்டிக்கு மேன்ஸ்ஃபீல்ட் டவுன் வெயிட்டிங். அதனால சிட்டி வராது. இந்த 3 கிளப்ல ஏதோ ஒண்ணு வரும். இல்ல இப்பதான் டீம்ஸ் பாத்துட்டு இருக்கேன். என்னென்ன டீம் எல்லாம் இருக்கு. நார்விச் சிட்டி வாங்க. இல்ல நார்விச் சிட்டி வெர்சஸ் லிவர்பூல். நார்விச் சிட்டி ஹோம்ல ஆடட்டும். அப்பதான் நான் போய் பாக்குறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இல்ல ஆனா நம்ம லக்குக்கு யார் தெரியுமா வருவான்? மேன் யுனைடெட் வருவான். மேன் யுனைடெட் வருவாங்களா? ஆமா, மேன் யுனைடெட் ட்ரோஃபி இல்ல. இங்க பாருங்க மக்களே, யுனைடெட் ஃபேன்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் காரணம் கிடையாது. அதாவது ஸ்கிரீனையும் பார்த்து ஃபுல் டைமா யுனைடெட் மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கறனால மேன் யுனைடெட் வருவாங்கறாரு. இல்ல நான் அது FA வெப்சைட்ல நியூகாசல் யுனைடெடும் மான்செஸ்டர் சிட்டியும் அடுத்தடுத்த லைன்ல இருக்கா. நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மேன் யுனைடெட் மேட்ச் பண்ணிட்டாரு. மேன் யுனைடெட் அது கொழுப்பு தான், வேற ஒண்ணும் கிடையாது. நியூகாசல் வருது, இல்ல செல்சி வருது, இல்ல ஆர்சனல் வருது. இந்த 3ல தான் ஏதோ ஒன்னு கண்டிப்பா, நோ டவுட். இல்ல we will get Bristol City. அன்னைக்குன்னு பார்த்து வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணப்ப அந்த பிளேயரை பார்த்துவீங்க. இல்ல அவங்க இன்னும் கேமே ஆடல. அவங்க நாளைக்கு தான் ஆடுறானுங்க. யார் பிரெண்ட்ஃபோர்ட் கூடயா? இல்ல பிரிஸ்டல் சிட்டி வெர்சஸ் போர்ட் வேல்னு இன்னொரு ஒரு டீம். ஓகே. ஆமா. சோ எனிவே பாப்போம். அது எனிவே பட் இப்போ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வருது அடுத்தது. அதுக்கு ப்ரீவியூ வீடியோ தனியா வரும். வேற என்ன இந்த கேம்ல இருந்து வேற எதுவும் இல்ல பெருசா. ஆல் குட். வேர்ட்ஸ் பெரிய கேம் இல்ல, ஒரு ஆர்டினரி கேம் தான் இந்த கேம். குவைட் கேம் இல்ல இந்த கேம். நிறைய பேர் வந்து தே ஹேட் a quiet கேமுங்க. கேக்போவும் சரி இல்ல கேக்போ ஒரு ப்ரீ அசிஸ்ட். அவனோட பிங்க்னால தான் சாலா கண்ட்ரோல் பண்ணான். கேக்போ மட்டும் இல்லைன்னா வந்திருக்காது அந்த கோல். அப்பப்போ தெரியுது. நான் சொல்லியிருக்கேன்ல கேக்போலாம் ஜெனரேஷனல் ஃபுட்பாலர்னு. அப்பப்போ எபிலிட்டி தெரியுது. அந்த இது வந்து சாலாவோட டச் எல்லாம் ஒன்றும் இல்லை. கேக்போ கரெக்டா அங்க போய் வச்சான் பாருங்க பால. டீமுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ண தெரியல அவனுக்கு. அதான் பிரச்சனை. அதுதான் கரெக்ட். பட் எனிவே ஸோ அதான் கேக்போ ஆவரேஜ் கேமு. இவன் வேர்ட்ஸ் சார்ட் ஆஃப் ஒன்றும் பெருசா டிஃபென்ஸுக்கு ஒன்றும் எடுத்துட்டே வரக்கூடாது. கியசாலாம் அப்படியே டிஃபென்ஸுக்கு வரலான்ட்டு இருந்தேன். டிஃபென்ஸ் ஒன்றும் அப்படி ஒன்றும் அது இனிஷியலா ஒரு தே ஹேட் சம்திங் டு டூ. பட் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா இல்லை. பட் அதான் வேற எதுவும் இல்லை. ஐ மீன் ஆலிசன் பத்தி பேசுறதே இல்லை. ஒரு நல்ல சேவ் ஆலிசன். அதான் அந்த கர்டிஸ் ஜோன்ஸ் வழி இல்லை நான் பேசலான் இருந்தேன். பட் ஆல்ரெடி வந்து 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி என்னத்துக்கு ஆலிசன். அவன் கோல் கீப்பர் நல்லா பண்ணா கையை வச்சான் அப்பப்போ. அவ்வளோதான். ஓகே. பட் வேற எதுவும் இல்லை. ஸோ அதனால வந்து அடுத்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொன்ன மாதிரி 3000 இல்லை 4000 டார்கெட் 3619 இருக்கோம் நம்ம இப்போ. இன்ஸ்டாகிராமில் வந்து @Kop Karuthu, ட்விட்டரில் @Kop Karuthu _LFC. பட் வேற எதுவும் இல்லை. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டு இந்த அடுத்த கேமுக்குள்ள இந்த புது மேனேஜர் சாக் பண்றாங்களா பண்ண மாட்டாங்களா? அதுதான் ப்ரெடிக்ஷன். பார்த்தா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளார சாக் பண்ணாங்கன்னா அந்த ஓனரெல்லாம் நம்பி எதுவுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு எனக்கு என்ன தெரியுமா, நம்ம வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் வெட்னஸ்டே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி ப்ரீவியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெட்னஸ்டே ப்ரீவியூ பண்ணும்போது இவன் இருப்பான். ஃப்ரைடே சாட்டர்டே வேற எவனாவது மேனேஜர் வருவான். அந்த மாதிரி ஒரு கிளப் அது. அனியாயத்துக்கு பண்றானுங்க. அடுத்த வீடியோல அவளுக்கே ஃபுல்
தனி செக்ஷனே வைக்கணும் மாட்டிருக்குது நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் as a கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வரும் மக்களே, அதை மறக்காம பாருங்க. பட் இப்போதைக்கு உங்களோட காமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம், வீடியோ, யூடியூப், சப்ஸ்கிரைப், ஓகே.